வெல்கம் டு MS Puppet ட்ரேடிங். வாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோடக் செக்யூரிட்டியோட ட்ரேட் ஸ்மார்ட் டெர்மினல் அப்படிங்கிற வெப் போர்ட்டலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப் போர்ட்டல் எப்படி நம்ம ஸ்டாக் பை பண்ணுறது செல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னுடைய கோட்டக் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிட்டேன். இதுதான் என்னுடைய டேஷ்போர்டு. ட்ரேட் ஸ்மார்ட் டெர்மினல் அப்படிங்கிறது கோட்டக்குடைய வெப் போர்ட்டலு. இப்போ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் எல்லாருடைய ஃபியூச்சர்ஸும் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஸ்டாக் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், இதான் வந்து டேஷ்போர்டு, வாட்ச் லிஸ்ட்டு, மார்க்கெட்ஸில் போனீங்கன்னா பாருங்கள் ஈக்விட்டி இருக்கும், ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கரன்சி எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஹீட் மேப் இருக்குது, சம்மரி இருக்குது, செக்டார்ஸ் இருக்குது, கேலண்டர்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் செயின் இருக்குது, ஹீட் மேப் இருக்குது, மார்க்கெட் சம்மரி, எஃப்ஐ டேட்டா எல்லாமே இருக்குது. நீங்கள் பாருங்கள் குளோபல் இண்டிசஸ் ஆப்ஷன் கால்குலேட்டர், கரன்சியில் பார்த்தீங்கன்னா கரன்சி இருக்குது. அதே மாதிரி நியூஸில் இருக்குது, ஈக்விட்டி கரன்சி இருக்குது. ரிசர்ச்சுங்கிறது கோட்டாக்குடைய ஓன் ரிசர்ச் சொல்லுவாங்க. அவங்களுடைய பை செல் கால் கொடுப்பாங்க, ஷார்ட் டேர்ம் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து கால்ஸ் கொடுப்பாங்க, அந்த இன்ட்ராடே கால்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து வரும். உங்களுக்கு சார்ட் பார்த்தா சார்ட், இது போர்ட்ஃபோலியோ வந்து நம்மளுடைய ஸ்டாக்கு போர்ட்ஃபோலியோ என்ன இருக்கோ அது நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்கள ரிப்போர்ட்ஸில் வந்து ஆர்டர்ஸு, ட்ரையல் ஸ்டாப் லாஸ், இது ட்ரேடு, நெட் பொசிஷன், டுடே பொசிஷன், ப்ரீவியஸ், டிபி ஹோல்டிங், நம்ம ஹோல்டிங் இருக்குது. இதே மாதிரி ஃபண்ட்ஸில் போனீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணால் நீங்கள் ஃபண்டை வந்து மாற்றிக்கலாம் அக்கௌண்ட்டுக்கு. மார்ஜின் ரெக்கமெண்ட் பண்ணி போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்கு எவ்வளோ மார்ஜின் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், அதில் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் செக்மெண்ட்டில் மார்ஜின் எவ்வளோ வேணும். இன்ஃபோசிஸ்க்கு பாருங்கள் 20% இருக்கணும். ஆப்ஷன் மார்ஜினு, டெலிவரிக்கு, அது மாதிரி பாருங்கள் ஒரு ஸ்டாக்கும் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்ஜினு பாருங்கள், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மார்ஜினு, டெரிவேட்டிவ் மார்ஜினு, சூப்பர் மல்டிப்ளைக்கு, இன்ட்ராடேக்கு எம்ஐஎஸ் கொடுத்தீங்கன்னா இன்ட்ராடே எவ்வளோ மார்ஜின் எல்லாமே உங்களுக்கு 5 டைம்ஸ் தராங்க. இன்ட்ராடேயில் மார்ஜின் சிபி வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அது மாதிரி அதோட லிஸ்ட் வந்து இங்கே பார்த்துக்கலாம். மார்ஜின் ட்ரேடிங் பார்த்துக்கலாம். பாருங்கள், பவர் கிரேடு 4 டைம்ஸ் தராங்க, எம்ஆர்எஃப் 4 டைம்ஸு. அது மாதிரி ஒரு ஸ்டாக் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து இந்த கோட்டக் ட்ரேட் ஸ்மார்ட் டெர்மினலில் இப்படியே பை பண்ணி செல் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், போர்ட்ஃபோலியோ இருக்குது. இது வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்கோட ஹோல்டிங்ஸ் எல்லாமே காமிக்கும். இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், மை வாட்ச் லிஸ்ட் வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே நான் அக்கௌண்ட்டில் வந்து க்ரியேட் பண்ண வாட்ச் லிஸ்ட்டு. இப்போ நான் டெக் ஸ்டாக்கு பாருங்கள், அந்த வாட்ச் லிஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நான் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஈஸியாக சிம்பிளாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆட் சிம்பிளில். இப்போ இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள், ஆட் சிம்பிள் பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியதுதான். நான் ஸ்டாக் கொடுக்குறேன், டெக் மேலே டீசிங் ப்ரோசஸ் இருக்குது, எஸ்எஸ்எல் இருக்குது. ஹாப்பியஸ்ட் மைண்ட் டைப் பண்ணுறேன். ஹாப்பியஸ்ட் மைண்ட் வந்துச்சு. இதில் போய் நீங்கள் மோஸ்ட்லி கிளிக் பண்ணால் போதும், உடனே உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடும். ஹாப்பியஸ்ட் மைண்ட் வந்துச்சு. இது இங்கே மோஸ்ட் வந்து நீங்கள் மேலே கொண்டு போனீங்கன்னா போதும், பை செல் வரும், மார்க்கெட் டெப்த் வரும், சார்ட் வரும், அப்புறம் டிலைட் வரும். இது தேவையில்லாம் நீங்கள் டேட் கொடுத்து டிலைட் ஆகிடும். பாருங்க, டேட் கொடுத்தா ரிமூவ் கேட்குது, ஓகே கொடுத்தா அந்த ஸ்டாக் போயிடும். அதே மாதிரி பாருங்கள், HSCL பை பண்ணாக்க மேலே மோஸ்ட் கொண்டு போய் பை கொடுத்தீங்கன்னா போதும், பை விண்டோ ஓப்பன் ஆயிரும். இங்கே பாருங்கள், செக்மெண்ட் NSC, இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டாக்கு, சிம்பிள், குவான்டிட்டி எவ்வளோ, 10 குவான்டிட்டி 10 கொடுத்துருவாங்க. லிமிட் ப்ரைஸ்லாம் லிமிட் ப்ரைஸ் பை பண்ண போட்டால் லிமிட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. இல்லாட்டி மார்க்கெட் ப்ரைஸ்னால் மார்க்கெட் ப்ரைஸில் கொடுத்து, ப்ராடக்ட் வந்து நார்மல்லாம் உங்களுக்கு வந்து டெலிவரி டைப்பு, நார்மலில் வாங்குறதா நார்மல் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ரைஸ் ஆகிடும். இன்றைக்கி வந்து சண்டே மார்க்கெட் லீவு, அதனால் வந்து நான் கொடுத்தாக்க உங்களுக்கு ஸ்க்ரீனில் எரர் மெசேஜ் வரும். இப்போ மாடிஃபை கொடுத்துக்கலாம். மாடிஃபை கொடுத்துட்டு வேறு குவான்டிட்டி 5 ஸ்டாக் கொடுத்துட்டு லிமிட் ப்ரைஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்து என்ன ப்ரைஸ் பை பண்ணுறீங்க, 1000 வந்து பை பண்ணுறோம், 1000 நார்மல் கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் கன்ஃபார்ம் கொடுத்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். அதேமாதிரி உங்களுக்கு இன்ட்ராடே பண்ணணுன்னாக்க எம்ஐஎஸ் சூஸ் பண்ணணும். கோட்டாக் செக்யூரிட்டியில் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு எம்ஐஎஸ் சூஸ் பண்ணிடுவாங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு லிமிட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. மார்க்கெட் கொடுத்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்து அவங்க ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். மாடிஃபை பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் போகணுன்னாக்க
ஆஃப்டர் மார்க்கெட் கொடுத்து நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டாச்சிக்கலாம். இன்ட்ராடேல வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகாது. ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ் அதில் கிடையாது. ஒன்லி நீங்கள் வந்து நார்மலாக மட்டும் தான் பண்ண முடியும். டெலிவரி மட்டும் தான் நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியும். இன்ட்ராடேல பண்ண முடியாது. மாடிஃபை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பாருங்கள், இன்ட்ராடே யூஸ் பண்ணுறேன். குவான்டிட்டி 5 குவான்டிட்டி கொடுக்குறேன். ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ் லிமிட் கொடுத்து என்ன ப்ரைஸில் பை பண்ணுறீங்க, 950 வந்து பை பண்ணுறேன். ட்ரிகர் ப்ரைஸில் வந்து ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. 900 ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். கன்ஃபார்ம் கொடுத்து ஆர்டர் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிடும். மாடிஃபை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்னா ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர் கொடுத்துட்டு ட்ரிகர் ப்ரைஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்து ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். மாடிஃபை கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் டெப்த் காமிக்கும். என்எஸ்சி பிஎஸ்சியில் வரும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் லீவு. மார்க்கெட் கவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்கிரீனில் தெரியும். இந்த ரைட் சைடில் பார்த்தா லிமிட் இருக்குது. லிமிட்டில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ கேஷ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். குவைட் பேண்ட் இங்கே பார்த்துக்கலாம். இந்த ஸ்டாக் ஹெச்எஸ்சியோட குவைட் பேண்ட் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பாருங்கள், சப்போர்ட் லெவல் 1 இருக்குது, சப்போர்ட் 2 இருக்குது. இப்போ குவைட் பேண்ட் இது இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1, அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் லெவல் 2 கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், டார்கெட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இங்கேருந்து நீங்கள் செல் பண்ண விருப்பப்பட்டால் பாருங்கள், பை பட்டனை கிளிக் பண்ணி செல் சூஸ் பண்ணிங்கன்னா உடனே செல்லுக்கு மாறிடும். அதே விஷயம் அதே தான். டெலிவரினா நார்மலும் பை டெலிவரி 2 ஒன்று தான். உங்களுக்கு சேம் தான். மார்ஜின் ட்ரேடிங்கிறது வேறு. இது மார்ஜின் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு சூப்பர் மல்டிபிள் ஆப்ஷன் இது இப்போ வந்து கொட்டாசியில் இல்லை, கிடையாது. அதனால் இதை விட்டுருங்க. எம்ஐஎஸ்ஏ 1, அப்புறம் நார்மல் 1, அப்புறம் மார்ஜின் ட்ரேடிங் 3 தான் இருக்குது. அதே மாதிரி எம்ஐஎஸ் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி குவான்டிட்டி கொடுத்து லிமிட் ப்ரைஸாக ஸ்டாப் லாஸ் லிமிட் கொடுத்து நீங்கள் பை கொடுத்து பை ஆயிரும். பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். செல் இருக்குது. அதே மாதிரி பை பண்ணாக்க பை பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு பை 1 ஆயிரும். கிரீனில் இருந்தால் பை, ரெட்டில் இருந்தால் செல். பாருங்கள், ஒன்றா மாறி கொண்டோம். இது இந்த விண்டோ நீங்கள் க்ளோஸ் பண்ணாக்க கீபோர்டில் எஸ்கேப் எழுதிங்கன்னா உடனே க்ளோஸ் ஆகிடும். ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரேட் ஸ்மார்ட் டெர்மினல் சாஃப்ட்வேர் சூப்பரான சாஃப்ட்வேருங்க. எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஒன்றா பார்க்கலாம். இப்போ பை செல் ஆர்டர் பார்த்துட்டோம். பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்கள் மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட் இருக்குது. ப்ரீ டிஃபைன் வாட்ச் லிஸ்ட்னு இருக்குது. அதாவது கொட்டேஷன் ஏற்கனவே நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 100, நிஃப்டி 50 அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய லிஸ்ட்டெல்லாம் இருக்குது. பாருங்கள், மை கொஸ்டினில் போய் இப்போ என்எஸ்சி நிஃப்டி கொடுத்தா பாருங்கள், நிஃப்டி 50 ஸ்டாக்கு உங்களுக்கு வந்துடும். இதுதான் வந்து ப்ரீ டிஃபைன் ஸ்டாக்கு. இந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரீ டிஃபைனில் போயிட்டு கூட நீங்கள் என்ன ஸ்டாக்கு பைய சொல்ல கொடுத்துக்கலாம். பைய சொல்ல இங்கிறது கூட பேச சொல்ல மவுஸ் கொண்டு போனால் போதும். பை ஆர்டர் வந்துடும். பை பட்டன் கொடுத்தீங்கன்னா பை விண்டோ ஓப்பன் ஆயிடும். வெளியே வரது எஸ்கேப். அதே மாதிரி வேறு மார்க்கெட் டெப்த்து பார்க்கணும்னா பாருங்கள், மார்க்கெட் டெப்த்து கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட் டெப்த்து விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு பிட் ப்ரைஸும் ஆஸ் ப்ரைஸும் இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பை ஆர்டர் செல் ஆர்டர் போட்டுக்கலாம். எஸ்கேப்பு வெளியே வந்துடும். அதே மாதிரி பாருங்கள், சார்ட்டு பார்க்கணும்னா பாருங்கள், சார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே பாருங்கள் இந்த ஸ்கிரீனில் சார்ட் வந்துடும். எஸ் பேங்க் சார்ட் போது தான் இருக்கும். இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்துக்கிறேன். டாடா மோட்டார்ஸ் சார்ட் கிளிக் பண்ணால் பாருங்கள் சார்ட் வந்துடும். இங்கே தான் நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். சார்ட்டு தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். பாருங்கள், சார்ட்டுக்கு மேலே பாருங்கள் பை பட்டன் இருக்குது, செல் பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பை செல் ஆர்டர் விட்டு போட்டுக்கலாம். இங்கேருந்து போடலாம். அப்படி இல்லாட்டி பாருங்கள் கீழே இருக்கும் பாருங்கள், பாட்டமில் பாருங்கள் ப்ளேஸ் ஆர்டர் இருக்கும். இங்கேருந்து கூட நீங்கள் ஆர்டர் போடலாம். இப்படி வேணால் நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் பை செல் ஆர்டர் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இந்த ஏரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோ வந்து கீழே போயிடும். இது வந்து ஸ்க்ரீன் கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். இந்த பாரு 1 மினிட்ல இருக்குது. டைம் மாற்றினாக்க மாற்றிக்கலாம். 5 மினிட்ஸ் மாற்றிக்கலாம். 50 மினிட்ஸ் வேணால் 50 மினிட்ஸ் மாற்றிக்கலாம். 1 டே வேணால் 1 டே மாற்றிக்கலாம். வீக்லி மாற்றிக்கலாம், மந்த்லி மாற்றிக்கலாம். 50 மினிட்ஸ் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு நீங்கள் மவுஸ் வந்து அப் டவுன் பண்ணிங்கன்னா வந்து ஜூம், அப் டவுன் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே கீழே போகும். பெருசாகவும் சின்னதாகும். வியூஸில் போனீங்கன்னா இது நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. டிஸ்பிளே போனீங்கன்னா பாருங்கள், கண்டில் பார் இருக்குது, பார் இருக்குது, கலர் பார் இருக்குது, லைன் இருக்குது, எக்கினாசி இருக்குது, அப்புறம் பாருங்கள் ரிங்கோ இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா
இது எல்லாமே எல்லா பாரும் இருக்குது உங்களுக்கு. கேண்டில் டிஃபால்ட்டாக நம்ம செக் பார்க்குறது கேண்டில் தான். கேண்டில் கொடுத்துருவாங்க. கொடுத்துருமா இந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள், இந்த ரைட் சைடு காரணம் பாருங்கள், எக்ஸ்பேண்ட் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாகிடும். ஃபுல் சைஸில் சார்ட் கொண்டு வரும் பாருங்க. உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் வந்துடும். இப்போ வந்து 1 மினிட்டுங்கிறது 50 மினிட்ஸ் நான் மாற்றிக்கிட்டு இங்கிறது நீங்கள் பை பண்ணலாம், செல் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து நீங்கள் ஜெரத் அக்கௌண்ட்ல எப்படி நீங்கள் வந்து சார்ட்ல இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க, அது மாதிரி இதுலேயும் நியூ ஃபீச்சர்ஸ் இருக்குது பாருங்கள். நியூ கொடுத்தீங்கன்னா பாருங்க, இங்கேருந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். லைன் நீங்கள் போட்டுக்கலாம், எந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த இடம், இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் எனக்கு வந்து பை ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா அந்த லைனை இழுக்கினா போதும். இந்த கூட எங்கே இருக்கோ அந்த ப்ரைஸ் வந்தவுடனே உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். வேறு நான் இங்கே வைக்கிறேன், ஒரு கரெக்டாக அந்த இடத்துல ப்ரைஸ் காமிக்கும் 405 இருக்குது. வேறு மூவ் பண்ணால் பாருங்கள் ப்ரைஸும் 416, 417 மாறிட்டே போகும். 423. இப்போ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணவுடனே பை பண்ணாக்கா 415 பை பண்ணாக்கா குவான்டிட்டி கொடுத்துக்கலாம். 100 லிமிட் ப்ரைஸை விட்டுருங்க. நார்மலுங்கிறது டெலிவரி. நான் பண்ணுறது இப்போ இன்ட்ராடேனால எம்ஐஎஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு பை கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். அதே மாதிரி இல்லை ஸ்டாப் லாஸ் லிமிட்னா ஸ்டாப் லாஸ் லிமிட் கொடுத்துக்கலாம். லிமிட் கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ட்ரிகர் பிளேஸ் ஆகிடும். 400 கொடுத்துட்டு பை கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். செல்லுக்கு அதே மாதிரி தான். செல் பண்ணணும் அப்படின்னாலும் அதே மாதிரி தான். செல் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் வந்துடும். எந்த இடத்துல தான் செல் பண்ணணும், இங்கே வந்தால் செல் பண்ணணும். இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ப்ரைஸ் கீழே வரும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருந்து குவான்டிட்டி கொடுத்துக்கிட்டு லிமிட் ப்ரைஸ் எம்ஐஎஸ் கொடுத்துட்டு செல் கொடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போகிறதுக்கு ஸ்டாப் லாஸ் லிமிட் கொடுத்துக்கலாம். லிமிட் கொடுத்து ட்ரிகர் ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா செல் ஆகிடும். 435 செல் கொடுத்தா செல் ஆகிடும். இந்த மாதிரி ஈஸியாக கூட நீங்கள் ஈஸியாக வந்து சார்ட்டில் இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி போய் பண்ணலாம். ஆர்டர்ஸோடைய ஸ்டேட்டஸ் வந்து இங்கேயே பார்த்துக்கலாம். ட்ரேட் புக் இங்கேயே வந்துடும். ட்ரேட் பார்த்துக்கலாம். ஓப்பன் ஆர்டர்ஸ் இங்கேயே பார்த்துக்கலாம். இங்கேருந்து ஆர்டர் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோட்டா செக்யூரிட்டியில் இருக்குது. அது வந்து ட்ரேட் ஸ்மார்ட் டெர்மினலில் மட்டும்தான் இருக்குது, வேறு இதில் இருக்காது. மொபைலில் கூட இந்த ஆப்ஷன் இருக்காது உங்களுக்கு. இந்த ட்ரேட் ஸ்மார்ட் சூப்பரான சாஃப்ட்வேருங்க. இது வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனால் வந்து யாராவது வியூவர்ஸ் யாராவது உங்களுக்கு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா கோட்டாக் செக்யூரிட்டி அக்கௌண்ட் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்களோ அது அவங்க வந்து கோட்டாக் செக்யூரிட்டி அக்கௌண்ட்டு 0 சார்ஜஸ் தான். 0 சார்ஜஸ். உங்களுக்கு வந்து புரோக்கேஜே கிடையாது. ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்களில் இன்ட்ராடேக்கே கிடையாது. எல்லாத்துக்கும் 0 புரோக்கேஜ். உங்களுக்கு ஒன்லி டேக்ஸ் மட்டும் தான் வரும். அதனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு விருப்பம் வரங்க நான் வந்து கோட்டாக் செக்யூரிட்டி லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அந்த லிங்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ டேஷ்போர்டை கிளிக் பண்ணுறேன். டேஷ்போர்டு வந்துடும். இப்போ நம்ம கோட்டாக் செக்யூரிட்டியில் பை ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணுறது, செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பார்த்துட்டோம். அதே மாதிரி ப்ரீ டிஃபைன் வாட்ச் லிஸ்ட்டு பார்த்துருக்கோம். நிஃப்டி 50 நிஃப்டி. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பண்ணாக்கா பேங்க் நிஃப்டி கொடுத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸ்டாக் வரைக்கும் அதெல்லாம் வரும். இங்கே தான் நீங்கள் வந்து பை செல் கொடுத்துக்கலாம். மவுஸ் கொண்டு போனீங்கன்னா போதும். மவுஸ் கொண்டு போனீங்கன்னா பை செல்லு சார்ட் எல்லாமே வரும். அதே மாதிரி ஸ்டாக் நியூஸ் பார்க்கணும்னா நீங்கள் இங்கேருந்து எனக்கு ஸ்டாக் நியூஸ் பார்த்துக்கலாம். பாருங்கள், ஸ்டாக் நியூஸ் கிளிக் பண்ணால் பாருங்கள் லெஃப்ட் சைடு வருது, ஸ்க்ரீனில் வருது. இது பாருங்கள் ஷார்ட் பேஸ் இண்டிபெண்ட் இருக்குது. உங்களுக்கு பாசிட்டிவ் நியூஸ் பார்க்கணுன்னாக்கா கிரீன் கிளிக் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே வரும். இது நீங்கள் இந்த நியூஸ் பார்த்து கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், பை ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நெகட்டிவ் நியூஸ்க்கு ரெட் எழுத்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் நியூஸ் வரும். இதை பார்த்து கூட நீங்கள் ஷார்ட் போகிறதா ஷார்ட் போய்க்கலாம். சென்ட்ரலில் இருக்கிறது நியூட்ரல், கிரே வந்து நியூட்ரல் நியூஸு. இதை பார்த்துக்கலாம். இதை நியூஸ் பார்த்து கூட நீங்கள் நியூஸ் பார்த்து ஆர்டர் போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் செக்டார் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் இதை பார்த்துக்கலாம். ரியாலிட்டி எவ்வளோ இருக்குது, மைனஸில் இருக்குது 3.53%. பிஎஸ்சி இருக்குது, டெலிகாமு, பிஎஸ்சி பேங்க்கு இதெல்லாமே இருக்குது. இது பிஎஸ்சி. என்எஸ்சி பார்க்கணும்னா என்எஸ்சி கிளிக் பண்ணி என்எஸ்சி வந்துடும். என்எஸ்சி ஐடி, என்எஸ்சி பேங்க் நிஃப்டி, எனர்ஜி, பார்மா எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பிறகு மார்க்கெட் மூவர்ஸ், அது கெய்னர்ஸு லூசர்ஸ் பார்த்துக்கலாம். நிஃப்டியில் ப்ரைஸ் கெய்னர் யார், அதனுடைய பர்சன்டேஜ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி லூசர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா லூசர்ஸ் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி மோஸ்ட் ஆக்டிவாக இது எந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிருக்குன்னு அப்படின்னு பார்த்துக்கலாம்.
அதுக்கடுத்து 50 டிக்ஸ் ஹை எது இருக்குது, எந்த ஸ்டாக் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். 50 டிக்ஸ் லோ எது இருக்குது, இப்போ இருக்குது, அதை பார்த்துக்கலாம். வால்யூம் எது ரொம்ப ட்ரேடாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து இங்கே ஒரே விண்டோவில் ஒரே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சூப்பரான இதுங்க கோட்டாக் செக்யூரிட்டிஸ். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, மறக்காமல் நான் லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. 0 ப்ரோக்கரேஜ் தான், எந்த சார்ஜ் இல்லை. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு 0 சார்ஜ், 0 ஏஎம்சி எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஃபியூச்சர்ஸ் கிளிக் பண்ணியெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸில் வந்து ப்ரைஸ் கெய்னர் லூசர்ஸ் எல்லாமே வரும். ஆப்ஷன்ஸ் போனாலும் உங்களுக்கு ப்ரைஸ் கெயின் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். டெக்னிக்கல்ஸ் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பாருங்கள் புல்லிஷ் பிரேக் அவுட்டு எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அப்புறமா பார்க்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள் பேடி டேட்டாஸ் அதுவும் பார்த்துக்கலாம். ஈக்விட்டியில் பாருங்கள் மே 2000 கோடி செல்லிங்க, மேலும் 3000 கோடி செல்லிங்க, மே 5th 2000 கோடி செல்லிங்க பார்த்துக்கலாம். டெய்லி இருக்குது. நீங்கள் மந்த்லி பார்த்துக்கலாம். மந்த்லி கிளிக் மந்த்லி ஆப்ஷன் வைஸாக வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அது போர்ட்ஃபோலியோ போகிறேன் நான். பாருங்கள் ரைட் சைடில் வந்து மை வாட்ச் லிஸ்ட்டு போயிட்டேன். இப்போ வந்து பேங்க் நிஃப்டி இருக்குது. நான் நிஃப்டி சூஸ் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன்ஸ் ஸ்டார்ட்டும் பார்த்துக்கலாம். பாருங்கள் நிஃப்டி 12ஆம் தேதி 16,670, 16,500, 16,350 பி புட் ஆப்ஷன். நீங்கள் சார்ட் பார்க்கணும்னா மோஸ்ட் கொண்டு போனீங்கன்னா போதும். சார்ட் இருக்குது. சார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ரைட் சைடில் சார்ட் ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ வந்து இப்போ உங்களுக்கு பெருசாக வரணுனாக்கா அந்த ஏரோ இருக்குல்ல, டவுன் ஏரோ கிளிக் பண்ணுங்கள். அது கீழே வந்து இதாயிரும், அரைஞ்சிடும், ஹைட் ஆயிரும். இப்போ வந்து டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கலாம். 5 minutes தான், 5 minutes சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே விட ஆர்டர் பண்ணலாம். பை கொடுத்தீங்கன்னா பை ஆர்டர் ப்ளேஸ் ஆப்ஷன்ஸ். இப்போ பாருங்கள் ஃபியூச்சர் ஆப்ஷன் டெக்ஸ் நிஃப்டி 12th மே 11 கால் ஆப்ஷன் ஒரு லாட் பை பண்ணுறேன். லிமிட் ப்ரைஸா இல்லை மார்க்கெட் ப்ரைஸா கொடுத்துட்டு நார்மலே போடலாம். நீங்கள் இன்ட்ராடே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் எல்லாமே ஒன்று தான் உங்களுக்கு. இதுவாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மார்ஜின் அமௌண்ட் ஒன்று தான் உங்களுக்கு. அதனால் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். வெளியே வரதுக்கு எஸ்கேப் இல்லை பெருக்கிலம் பண்ணலாம், இதாயிரும். அதே மாதிரி சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு பைசல் ஆர்டர் எல்லாமே. வாட்ச் லிஸ்ட்டு பார்க்கணும் பாருங்க. வாட்ச் லிஸ்ட் இங்கே இருக்குது. வாட்ச் லிஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் ஃபுல்லாக வந்துடும். ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு இது வரும் உங்களுக்கு. லோட் ஆகுது. கிளிக் பண்ணுங்கள். வாட்ச் லிஸ்ட் வருது. இங்கே வந்து நீங்கள் புதுசாக வாட்ச் லிஸ்ட் ஏதாவது கிரியேட் பண்ணணுன்னாக்கா பாருங்கள் இங்கே இருக்குது கிரியேட் பார்த்தீங்களா. வாட்ச் லிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நேம் கேட்கும். நேம் கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த வாட்ச் லிஸ்ட் நேம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் வந்து இந்த பட்டன் ஆட் சிம்பிள் பட்டன் கிளிக் பண்ணி என்ன ஸ்டாக் நேம் கொடுத்தீங்கன்னா மோஸ்ட் கிளிக் பண்ணி உடனே ஆட் ஆகிடும். தேவையில்லை இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும் ரிமூவ் பண்ணணுன்னாக்கா இப்போ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு டிலைட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் போயிடும். மார்க்கெட் நியூஸ் பாருங்க. இங்கிறத பார்த்தா லைக் பண்ணி முதல்ல பார்த்தது தான் நம்ம ரிசர்ச். இது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கீழே பாருங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்டர் புக் நீங்கள் போகணுன்னாக்கா ஈஸியாக சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஆர்டர் புக்கு வர இங்கே கேள்வி இது மோஸ்ட்ல கிளிக் பண்ணினா போதும். கேள்வி என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கிறது எல்லாமே இங்கே வந்துடும் பார்த்துக்கலாம். ட்ரேட் புக்கு பார்க்கணும். ட்ரேட் புக் வந்துடும். நெட் பொசிஷன் என்னென்ன ஓப்பனில் இருக்குது க்ளோஸ் பண்ணாத பார்த்துக்கலாம். டுடே பொசிஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். லிமிட்ஸ்னால் ஃபண்ட் பேலன்ஸ், ஃபண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸ் நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டில் ஒரே வியூவில் பார்த்துக்கலாம். இது சூப்பரான அக்கௌண்ட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.